தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். சரஸ்வதி வந்து எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னதோ என்ன சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கேட்குறாங்க. மேக்னா இறந்துருப்பாங்களான்றதே சந்தேகமா இருக்குனதோ மேக்னா இறந்துருப்பாங்களேன்னு சந்தேகமா இருக்கா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வயிற்றுல இருந்து கட்டி கொத்தல் பட்டுட்டு இருந்தது. அதை நான் எடுக்கும்போது அவங்களுடைய நாடி வந்து துடிச்சிட்டு தான் இருந்தது. உண்மை சொல்லலாம் நான் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதோ இல்லை உண்மை இருக்குமோன்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குமோன்னு அது வேற ஒரு பக்கங்க. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்றாங்க. நீ மேக்னாவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படி இருக்கும். மேக்னா இறந்து போயிட்டாங்கன்றாங்க. இல்லைங்க நீங்க எதுக்கும் ஒரு முறை வந்து அந்த அர்ஜுனை ஃபாலோ பண்ணுங்க, அதே மாதிரி கலிவர்தனை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மேக்னாவுடைய சொத்து மேக்னாவுடைய பேர்ல இருக்கும்போது சொத்துக்காக ஆசைப்பட்டு கலிவர்தன் எப்படிங்க கொண்டு இருக்க முடியும்? எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குன்னு சொன்னதோ சரஸ்வதி சொன்னதை கேட்டு தமிழ் வந்து ஆமா நம்ம இந்த ஹேங்கிளில் வந்து யோசிச்சு பார்க்கல, எல்லாம் எதிர ஆதாரம் இருக்குமான்னு தேடணும். இல்லை மேக்னா உயிரோடு இருந்திருந்தா அதை வந்து நம்ம நிரூபிச்சு உன்னை மொத்தமாக நீ கொலை பண்ணலன்ற பேரோட உன்னை வெளியே எடுக்கலாம். இல்லை இந்த ஹேங்கிளில் நான் யோசிச்சு பார்க்கல. நான் இதை கண்டிப்பாக வந்து யோசிச்சு மேக்னா உயிரோடு இருந்தா அவங்கள உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.